இந்த வசனம் கர்த்தருக்கு பிரியமானது. எப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜனங்கள் நம்மள மற்ற ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும், கர்த்தரை அறியாத ஜனங்கள் நம்மள எவ்வளவு ஒடுக்கினாலும், ஆனா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு, அவ்வளவா பழுக பெருக பண்ணி கொண்டே இருப்பாரு. நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு வேலையில நிம்மதியே இல்லை, நம்மளுக்கு எங்கிருந்து ப்ரொமோஷன் வரும், நம்மளுக்கு எங்கிருந்து உயர்வு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்களதான் பழுகி பெருக பண்ணுவார். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறத அதிகாரி கண்களுக்கு யார் காட்டுவார்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டுவாரு. இதனால வேலையில நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மற்ற ஜனங்களால, நம்ம மற்ற கூட இருக்கிற நண்பர்களாலேயே, இல்ல கூட வேலை செய்யறவர்களாலேயே நம்மளுக்கு அநேக நேரம் பிரச்சனை வரலாம். அவர்களே நம்மளை பத்தி கோல் சொல்லி இவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லலாம். இல்ல நம்மளுக்கு நிறைய பார சுமை இறக்கலாம். இவங்க நல்லா வேலை செஞ்சுட்டாங்கன்னா இவங்க உயர்வான இடத்துக்கு போயிடுவாங்க. ஐயோ நம்மளை விட உயர்வான இடத்துக்கு இவங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேலதிகாரிங்க கிட்ட நம்மளை பத்தி கோல் சொல்லியோ, நம்மளை பத்தி நம்மளை கஷ்டப்படுத்தியோ, இன்னும் அதிகமா வேலை வாங்கியோ நம்மள என்ன பண்ணலாம், கஷ்டப்படுத்தலாம். ஒருவேளை முதலாளிங்களே கூட சில நேரத்துல இவங்க நிறைய வேலை செஞ்சுட்டாங்கன்னா அதிகமா சம்பளம் கேட்டுருவாங்களோ இப்படின்ற சூழ்நிலையில கூட ஒரு சிலரை என்ன பண்ணலாம், அதிகமா சுமக்க வைக்கலாம். அப்படி ஒடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நம்மளுக்கு பண்றாருன்னா, அவங்க எவ்வளவு ஒடுக்குறார்களோ அவ்வளவா நம்மள என்ன பண்றாரு, பழுகி பெருக வைக்கிறாரு. அதனால பழுகி பெருகினாலும் அடுத்த வசனத்துல நம்ம பாத்தீங்கன்னா, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையா வேலை வாங்கினார்கள். ரொம்ப கொடுமை பண்ணி வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிடுறாங்க. அப்படி வேலை வாங்கிட்டு இருக்கும்போது கொடுமையா வேலை வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் யாரை பார்த்து முறையிடுறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான் முறையிடுறாங்க.